இந்த 30 வருஷமாக அவர் வந்து பெரிய வெற்றி படங்கள் ஏராளமாக கொடுத்துருக்காரு சுந்தர் சி பொறுத்தளவில். அவருடைய ஃபெயிலியர்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் இருக்கும். அப்படிப்பட்ட சுந்தர் சி வந்து இந்த படத்துக்கு ரஜினிகாந்துக்கு வந்து சில விஷயங்களுக்கு வந்து காரணம் என்னங்கிறது தெரியாத விஷயங்களுக்கு நான் எப்படி காரணம் சொல்ல முடியும்? அவங்க வந்து வெற்றி படம் கொடுக்க முடியல, இவங்க ஏன் கொடுக்குறாரு, இவங்களை ரஜினிகாந்த் வச்சு பண்ணுறாரு, பி வாசு ஏன் கூப்பிடலாம் கேள்வி கேட்டிங்கன்னா, லோகேஷ் கனகராஜுக்கு ரஜினிகாந்த் வச்சு எத்தனை படம் எடுத்திருக்காரு? அப்புறம் எதுக்கு அவர் ஒதுக்கிட்டாருன்னு பேசுகிறீங்க? ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. அவர் எதுக்கு அவர் மேலே அதிருப்தி? அவர் ஒரு படம் வந்து பண்ணாருன்னு போட்டுட்டுனா அடுத்த படம் மட்டும் அவருக்கே கொடுக்கணும் சொட்டம் இருக்குதா? சும்மா நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்க பத்திரிகையில், நீங்கள் தான் ஒவ்வொன்றும் எழுதுறீங்களே. ஷோலே படம் வந்த உடனே எழுதுவாங்க. எப்படி தான் எழுதுவாங்க இங்கே பத்திரிகையாளர்கள்? ஷோலே தமிழில் ரீமேக் செய்யப்படுகிறது, எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் மூவரும் நடிக்கிறார்கள் அப்படின்னு போடுவீங்க. இப்போ நீங்கள் சொன்னது நான் ரொம்ப பிரமாமான ஐடியா சொல்லியிருக்கிறீங்க. அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் எங்ககிட்ட வந்து இந்த சித்திரன் கேட்டாங்கன்னா நாங்கள் ஓடிடியில் பங்கு கேட்குறோம். நல்ல ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஒரு டைம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, ஒரு ரஜினி படம் தேட்டரில் போட்டால் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அடுத்த படத்துக்கு போவாங்க மக்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு காம்ப்ளெக்ஸோ இல்லை அடுத்த தேட்டர் பரவாயில்ல ரஜினி படம் தீட்டு கிடைக்கல, வாங்க நம்ம ஒரு பார்த்திபன் படத்துக்கு போகலாம், ஒரு முரளி படத்துக்கு போகலாம், ஒரு விஜயகாந்த் படத்துக்கு போகலாம், இல்லை எந்த நடிகர் படம் நீ கூட ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு போவாங்க. ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும். அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி இல்லையா மக்கள்கிட்ட? அன்னைக்கெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு வேறு பொழுதுபோக்கு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு படத்துக்கு வராங்க, டிக்கெட் கிடைக்கலன்னா வீட்டில் போய் வந்து டிவிலையோ இல்லை மொபைலையோ ஏதாவது படத்தை பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்க. அன்றைக்கி அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. வீட்டுக்கு திரும்பி போனால் சும்மா தான் 4 மணி நேரம் உட்காந்து சரி ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு போகலான்னு ஜனங்க வந்துட்டு இருந்தாங்க. இப்போ காலங்கள் மாறிடுச்சு. அதுதான் காரணம். இப்போ வந்து ஒரு படத்துக்கு நினச்சிப்போ அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலைன்னா அவங்க அடுத்த படத்துக்கு போகிறதில்ல. தேட்டர் எண்ணிக்கையும் ஒரு காரணமாக. அன்றைக்கெலாம் வந்து ஒரு 90 சென்டர் 80 சென்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். இன்றைக்கி இருக்கிற எல்லா ஊர்லேயுமே படம் ரிலீஸ் ஆயிடுது. ஸோ அது ஒரு காரணமா? அப்படியே எடுத்துக்க முடியுமா? இல்லை, அது காரணம்னா அப்புறம் டிக்கெட் கிடைச்சிருக்கணும் ஈஸியாக. அதுதான் சார் சொல்கிறேன். இப்போ டிக்கெட் கிடைக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் கிடைக்காத படத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ நிறைய சென்டர் ரிலீஸ் ஆகும்போது படம் டிக்கெட் கிடைக்கணும்ல. ஆமாம் சார், முதல் நாள் கிடைக்க மாட்டேங்குது சார். ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ கிடைக்க மாட்டேங்குது. அப்போ எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்களே, அந்த ஸ்டேட்டஸ் கூட அடுத்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரமாட்டேங்குது. அதுதான் சொல்கிறேன், அவங்க விருப்பப்பட்ட படம் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க மக்கள். அந்த படத்துக்கு போகலைன்னா அடுத்த படத்தை 2 நாள் கழிச்சு வந்து பார்க்கலாம். அதே படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னொரு படத்துக்கு அவங்க போகிறதுக்கு விரும்புறதில்லை. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ ஒரு 2 மிகப்பெரிய நடிகர்கள் படம் வருதுன்னா ஒரு இப்போ வீட்டுக்கு குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஏதாச்சும் ஒரு படத்துக்கு மேலே தான் காசு கட்டுறதுக்கு அந்த அன்றைக்கி சுச்சுவேஷன் இருக்கும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வேறு படத்துக்கு போகாமல் இருந்து அடுத்த நாள் இந்த படத்தை அப்போ இன்னொரு படத்தோடைய அந்த பாதிப்பு. ஸோ நீங்கள் இவங்க பார்க்க போகிற படத்தை விட இன்னொரு படம் நல்லாவே இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த படத்தை பார்க்காம விட்டுறாங்க. இப்போ அது வந்து ஒரு இழப்பு மாதிரி தோணுது. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த படம் நல்லா இருந்ததுன்னா மறுபடியும் அடுத்த படம் அந்த படத்தை பார்ப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த படத்தை பார்ப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு 2000 ரூபாய் செலவு வைக்கலாம் சினிமாக்குன்ட்டு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு படம் நல்லா இருக்கும், ஒரு பெரிய நடிகர் படம், ஆனால் அந்த படம் நல்லா இல்லை, போயிட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் நல்லா இன்னொரு நடிகரோட படம் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது அந்த படத்தை பார்க்க முடியல. இந்த மாதிரி ஆடியன்ஸ் ஸ்ப்ளிட் ஆகிறாங்களே சார், இது ஒரு காரணம் எடுத்துக்க முடியுமா? அதெல்லாம் அப்படி தான் சொல்ல முடியாது சார். இப்போது வந்து சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். இந்த டிக்கெட் புக் பண்ணுற கட்டணத்தில் வந்து தேட்டர் டிக்கெட் புக் பண்ணுறாங்களே சார், ஆன்லைன் டிக்கெட் புக்கிங், அது இந்த புக் மை ஷோ வந்து டிக்கெட் இதுக்கும் இந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கும் வந்து ப்ரொடியூசரும் ஒரு ஷேர் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் எல்லாம் அஃபிஷியலாகவே எனக்கு வந்திருக்கு. அது முற்றிலும் உண்மையா சார்? இல்லை, எங்கள்கிட்ட யாரும் அந்த மாதிரி விவரம்லாம் சொல்லலை, கேட்க முடியல இது வரைக்கும். சரி சார், ஏன்னா எங்களுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வரைக்கும் அவங்க எங்கள்கிட்ட கேட்கல. சரி சார், இப்போ நீங்கள் திரையரங்க உரிமையாளர் நீங்கள் சொல்கிறீங்க 4 வாரத்தில் வந்து ஓடிடியில் படம் போட்டுடுறாங்க. நல்லா ஓடிட்டு படம் கூட போட்டுறாங்க. இப்போ ஓடாத படம்னா கூட ஓகே ரைட்டு, நல்லா ஓடிட்டு படத்தை தூக்கி ஓடிடியில் போட்டுறாங்க. இப்போ திரையரங்க உரிமையாளர்கள் ஏன் ஓடிடியில் இப்போ இவங்க இதில் ஷேர் கேட்கும்போது நீங்கள் ஓடிடியில் நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறீங்களா, அப்போ டேர்ம்ஸோ இல்லை வந்து அதில் இருக்க ஒரு ஷேரை திரையரங்க உரிமை கொடுக்குன்னு கேட்க ரூல்ஸ் இருக்கா சார் உங்களுக்கு? ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருக்கிறீங்க. எங்ககிட்ட கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரூல்ஸ் இருக்கான்னு கேட்குறேன், அதுக்கு ஒன்றும் ரூல்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது நான் ரொம்ப பிரமாமான ஐடியா சொல்லியிருக்கிறீங்க. அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் எங்ககிட்ட வந்து இந்த சித்திரன் கேட்டாங்கன்னா நாங்கள் ஓடிடியில் பங்கு கேட்குறோம். நல்ல ரொம்ப நன்றி உங்களுக்கு. நன்றி சொல்ல சார். அந்த மாதிரி ஒரு கேட்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குமான்னு கேட்குறேன். புதுவிதமான சிந்தனை உங்களுது, நான் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அந்த ஐடியா நாங்கள் செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா இப்போ திரையரங்க உரிமையாளருக்கு அந்த தேட்டரில் வர ஷேர் மட்டும்தான் அவங்களுடைய ஷேர். அதுவும் டேக்ஸு மெயின்டெனன்ஸ்லாம் போனால் ஒரு டிக்கெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயம். சின்ன படங்கள்லாம் ஒரு 20 ரூபா கிடைக்கும், பெரிய படம் வந்து 30 ரூபா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். சம்பளம் எல்லாமே போட்டு கணக்கு பண்ணினா வேறு விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களுக்கு காசு கிடையாது. ஆனால் ஒரு தயாரிப்பாளருக்கு திரையரங்க வாயிலாகவும் ஷேரு, ஓடிடி வாயிலாக ஒரு ஷேரு, டிஜிட்டல் வாயிலாக ஒரு ஷேரு, ஆடியோ ரைட்ஸ் வாயிலாக ஒரு ஷேரு, இது எல்லாமே தயாரிப்பாளர் சேரும். இதையும் மீறி டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த கட்டணத்துலேயே எனக்கு ஒரு ஷேர் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதில் கேட்கறதுல நியாயம் இருக்குன்னு தானே எனக்கு தோணுது. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் நியாயமாக சொல்லியிருக்கிறீங்க. எங்ககிட்ட அந்த கேள்வி வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய சார்பாக நாங்கள் அதை கேட்குறோம். கேட்டு நாங்கள் அதிலிருந்து பங்கு வாங்கிக்கிறோம். நீங்கள் திரையரங்க உரிமையாளருடைய கஷ்டத்தை புரிஞ்சு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. நான் நேரடியாக இது இவங்க கேட்கும்போது இவங்க கேட்கலாம், தப்பு இல்லையே. நீங்கள் வந்து திரையரங்க உரிமையாளர் சிரமத்தை புரிஞ்சு கேள்வி கேட்குறீங்க.
அதனால் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இது எதுக்கு இந்த கொஷின் ஞாபகம் வந்துச்சுன்னா, இப்போ தனுஷ் நயன்தாரா அவர்கள் கூட வழக்கு தொடர்ந்து அவங்களுக்கு தெரியாது, நானும் நொடித படத்தோட காட்சிகள் எடுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னு நயன்தாரா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, தனுஷ் அவர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நீங்க நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கு நீங்க வித்திருக்கீங்க, நீங்க ஃப்ரீயா கொடுக்கல. ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன். நீங்க வித்ததுனால எனக்கு என்னுடைய படக்காட்சிகளை நீங்க சேர்த்துல எனக்கு அதுல ஒரு ஷேர் கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஸோ கரெக்ட் தானே சார்? இப்போ அவர் கேட்கும்போது கரெக்டும் போது அப்போ இந்த விஷயமும் கரெக்ட் தானே சொல்ல தோணுது. கண்டிப்பாக கேட்குறேன். இல்லை சார், என்னென்னா இந்த கூட்டணி வரும்போது எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க, சுந்தர் சியா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வெற்றி படம் கொடுத்த சுந்தர் சியான்னு சொல்லுங்க. இல்லை சார், நான் சுந்தர் சியனுடைய கிராஃப் எடுத்து பாருங்கள். முதல் படம் முறை மாமன்றது பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் அதிகபட்சமான படங்கள் வெற்றி படங்கள் தான், 90% மேல் வெற்றி படங்கள். ஆமாம். அப்புறம் என்ன, அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பண்ணும்போது இது மாபெரும் வெற்றி படமாக தான் அமையும். ஏன்னா அவங்களுக்கு 96 ஐ திங்க் அருணாச்சலம் படம் வந்து இவர் தான் எடுத்தார். அந்த வருஷத்துலேயே அதிக வசூல் பண்ண படமே அருணாச்சலம் திரைப்படம் தான். அதோட ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு 7-8 பேர் வந்து தயாரிப்பாளராக வந்து போட்டுற 10 பைசா கூட போடாமல் அவங்களை தயாரிப்பாளராக ஆக்கி அவங்களுக்கு கூட ஷேரை கூட கொடுத்ததா செய்தி. ஸோ அந்த அளவுக்கு வந்து வசூல் ஏற்ற படம் அது. ரஜினிகாந்த் சுந்தர் சி அவர்கள் காம்போ வந்து அன்னைக்கு ஓகே ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த காலகட்டத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதல சார். இருக்கு டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து சுந்தர் சி வந்து அப்டேட்லேயே தான் இருந்துட்டு இருக்காரு. ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு அந்த முறை மாமன் ரிலீஸ் ஆன தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இதில் 25 அதில் 30 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 30 வருஷமாக அவர் வந்து பெரிய வெற்றி படங்கள் நேராளமாக கொடுத்துருக்காரு சுந்தர் சி பொறுத்தளவில். அவருடைய ஃபெயிலியர்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் இருக்கும். அப்படிப்பட்ட சுந்தர் சி வந்து இந்த படத்துக்கு ரஜினிகாந்துக்கு வந்து நிச்சயமாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற கதையாக தான் இருக்கும். அதில் ராஜ்கமலை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை. அதே தான் ஒரு கேள்வி கேட்குறது என்னென்னா, கமலஹாசன் அவர்கள் பெரும் கஷ்டத்தில் இருக்கார், ஏதோ கடனில் இருக்கார், அதனால தான் ரஜினிகாந்த் வந்து ஒப்புக்கூடி இந்த படத்தை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி செய்தி. ஏன்னா தக் லைஃப் சரியாக உள்ளனால கமல்ஹாசன் மிக மன வருத்தத்தில் இருப்பதாகவும் பெரிய கடன் சுமையில் இருப்பதாகவும் அதுக்காக ஒத்துக்கிட்டு இந்த படம் பண்ணதா ஒரு செய்தி சார். இது முற்றிலும் உண்மையா, இல்லை இது எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி சித்தரிக்கப்படுகிறதா? இது நான் வந்து கமல் சார் நாளைக்கு ஒரு வார்த்தை கேட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கடனில் இருக்காருன்னு எனக்கு தெரியாத கேள்விக்கு நான் எப்படி பதில் அவர் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை சார், ஊர் ஃபுல்லாக இதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊரில் பேசுறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஊரில் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு நான் சரியாக வராதில்ல. யார் அதுக்கு உடையவங்களோ அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன். இப்போ சுந்தர் சி அவர்கள் வந்து இந்த படத்தை இயக்குறாரு. அது எனக்கு தெரிஞ்சது 94-95 வந்தார் எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டில். எனக்கு தெரிஞ்ச நானே ஒரு முதல் படங்களே தேட்டர் போய் பார்த்துருக்கேன். முறைமாமெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் தேட்டரில். ஸோ அந்த காலகட்டம் இன்றைக்கி வரையும் வந்து ஒரு லைம் லைட்டில் இருக்கார். ஆனால் அவருக்கு அந்த காலகட்டத்தில் அந்த சில டைரக்டர்கள் நான் சொல்ல ஒரு பி வாசு, ஒரு கே ரவிக்குமார், இது போன்ற டைரக்டர்லாம் அந்த லைம் லைட்டில் இன்னமும் வர முடியல. என்ன காரணம் நினைக்கிறேன்? ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் இவரோட அவர் நிறைய அதிக படங்கள் எடுத்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏன் சார் அவங்களால வர முடியல? அந்த என்ன அந்த மேஜிக் ஏன் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டுனா சரியான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாமல் இருக்கலாம், கதை அமையாமல் இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. நான் தான் திருப்பி சொல்கிறேன் பார்த்தீங்களா, சில விஷயங்களுக்கு வந்து காரணம் என்னன்னு தெரியாத விஷயங்களுக்கு நான் எப்படி காரணம் சொல்ல முடியும்? அவங்க வந்து வெற்றி படம் கொடுக்க முடியல, இவங்க ஏன் கொடுக்குறாரு, இவங்களை ரஜினிகாந்த் வச்சு பண்ணுறாரு, பி வாசி ஏன் கூப்பிடலாம் கேள்வி கேட்டிங்கன்னா இதுக்கு நான் என்னன்னு பதில் சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் அந்த சினிமா விரும்பி பார்த்த அந்த ரசிகர்களுடைய காலகட்டம் இன்னைக்கு இல்லைன்னு எடுத்துக்க முடியும். அது எப்படி சொல்கிறீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுந்தர் சி படத்தை இன்றைக்கி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சார். சுந்தர் சி படங்கள் பார்க்குறாங்க சார். நான் என்ன கேட்குறேன்னா, அன்றைக்கி வந்து பல விதமான கலவையான படங்கள் கொடுத்தவங்க. அவங்க ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்க, ஃபேமிலி கொடுப்பாங்க, காமெடி கொடுப்பாங்க, எல்லாத்தையுமே கலந்து கொடுத்தவங்க. அந்த மாதிரி டைரக்டரில் இன்றைக்கி விரும்ப மாட்டேறாங்களான்னு கேட்குற மக்கள். நாங்கள் அதுதான் திருப்பி சொல்கிறேனே, மறுபடியும் நீங்கள் அதே கேள்விக்கு தான் போகிறீங்க. இதெல்லாம் வந்து ரசிகர்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி போகிற நீங்கள் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க சார். இப்போ நீங்கள் திரையரங்குமே யோசிக்க மாட்டல, அப்போ அந்த படம் எப்படி போச்சு, அந்த டைரக்டர்லாம் என்ன ஆனாலும் யோசிக்க மாட்டேன். நான் யோசிப்பேன் சார், நிறைய விஷயம் நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் ரசிகர்கள் குணத்துலேருந்து பேசுகிறீங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை. எங்களுக்கு வந்து இன்றைக்கி தேதிக்கு எந்த படம் வருது, நல்லபடியாக ஓடுதா, ஓகே சந்தோஷம், அவ்வளோதான். இப்போ சார் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இன்றைக்கி எந்த படம் ஓடுதோ, இன்றைக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா திரையுமே உரிமையாளர்களும் இன்றைக்கி பொழப்பு ஒன்றா போதும் அப்படின்னு தான் இருக்காங்களா? அப்படியே அப்படி தான் இருக்க முடியும், வேறு எப்படி இருக்க முடியும்? ஏன் சார், இந்த சினிமா துறையை ஒரு நல்ல இது கொண்டு போகலாம். ஒரு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவராக இருக்கீங்க, நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்க? நடிகர்கிட்டையும் தயாரிப்பு சங்கத்தில் சொல்ல முடியாது சொல்ல முடியும். நம்ம நீங்கள் வந்து பிவாஸ் சார் வச்சு டைரக்ட் பண்ண சொல்லுங்கள், ரவிக்குமார் சார் வச்சு டைரக்ட் பண்ண சொல்லுங்கள், யார்கிட்ட போய் சொல்கிறீங்க நீங்கள்? ரவிக்குமார் சாரோ பிவாஸ் சாரோ கூட இல்லை சார். இப்போ நிறைய நல்ல டைரக்டர்ஸ்களே இருக்காங்க. நல்ல டைரக்டர் இருக்காங்கன்னா யார் நல்ல டைரக்டர்? ஏன்னா அவங்களாம் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்காம நல்ல டைரக்டர் எப்படி நல்ல திரைக்கதை அம்சம் உள்ள படம். இப்போ நீங்கள் ஒரு நல்ல பத்திரிகையாளர் 10 பேர் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சொல்லலாம் சார், ஒரு 5-6 பேர் சொல்லலாம். அந்த அண்ணா எல்லாருமே அன்னைக்கு இருந்தவங்க தான். இன்னைக்கு யாரும் நம்ம உண்மையாக 100% சொல்ல முடியாது. போயிட்டாங்க அவங்க இன்னைக்கு அவ்வளோ வயது முறிந்து போயிட்டாங்க சார். அதுதான் அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும்
நம்ம ஃபில்ம் நியூஸ் ஆனந்தன் சார் சொல்லலாம். ஒரு அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க இருக்காங்க சார். அதுதான் சார் நான் தான் சொல்கிறேன் பாருங்க, எல்லா தொழிலையுமே காலகட்டங்கள் மாறும் பொழுது அடுத்து புதுசாக வருவாங்க, அவங்க லைம் லைட்டுக்கு போயிடுவாங்க. அது எல்லா தொழிலையும் இருக்குது. இப்போ லோகேஷ் கனகராஜ் மீது அதிருப்தி ரஜினிக்கு, லோகேஷ் கனகராஜ் ஒதுக்கிட்டு சுந்தர் சியை கூப்பிட்டு படம் பண்ணுறதா செய்தி, இது உண்மையா சார்? லோகேஷ் கனகராஜுக்கு ரஜினிகாந்த் வச்சு எத்தனை படம் எடுத்திருக்காரு? ஒன்றே ஒன்றா சார். அப்புறம் எதுக்கு அவர் ஒதுக்கிட்டாருன்னு பேசுகிறீங்க? ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. அவர் எதுக்கு அவர் மேலே அதிருப்தி? அவர் ஒரு படம் வந்து பண்ணாருன்னு போட்டுட்டுனா அடுத்த படம் உடனே அவருக்கே கொடுக்கணும் சொட்டம் இருக்குதா? என்ன கணக்கில் கேட்குறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. லோகேஷ் கனகராஜ் ஒரு 10 படம் எடுத்து ரஜினிகாந்த் மேலே அதிருப்தி, அதனால வந்து ரஜினிகாந்த் வேணாங்கிறான்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு படம். லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி கைதி 2 படத்துக்கு கமிட்மெண்ட் ஆகி அதுக்குள்ளே வேலையை செஞ்சிட்ருக்காரு. ஆச்சுங்களா? அதனால் இதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டுன்னா, ஒரு டைரக்டர் படம் பண்ணால் அதே டைரக்டர் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது ஏதாவது சட்டம் இருக்குதா என்ன? சார், முதல்ல வந்து இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குதா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு எல்லாமே சொன்னாங்க. லோகேஷ் கனகராஜ் ரஜினி வச்சதுக்கு பிறகு கமல்ஹாசன் சார் பேனர் அப்படின்னு தான் சொன்னாங்க. ராஜ்கமல் பேனர் இருந்தோ ரஜினிகாந்த் தரப்பு இருந்தோ லோகேஷ் கனகராஜ் எந்த இடத்துலையும் சொல்ல கிடையாது. சும்மா நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்க பத்திரிகையில். நீங்கள் தான் ஒவ்வொன்றும் எழுதுறீங்களே. ஷோலே படம் வந்த உடனே எழுதுவாங்க. எப்படி தான் எழுதுவாங்க பத்திரிகையாளர்கள்? ஷோலே தமிழில் ரீமேக் செய்யப்படுகிறது, எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் மூவரும் நடிக்கிறார்கள் அப்படின்னு போடுவீங்க. புரியுதா? இதெல்லாம் வந்து காலங்காலமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். அது நம்ம படித்து பார்க்கறதுக்கு அவங்க அந்த நேரத்தில் ஒரு ஆர்வமாக படிக்கிறதுக்குள்ள அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிக்கிறார்கள் சொன்னாங்க. அவ்வளோதான், இப்படி தான் ஒவ்வொன்றும், அவ்வளோதான். இப்போ பத்திரிகை வந்து வியாபாரத்துக்காக அவங்க இஷ்டத்துக்கு எழுதுறாங்கன்னு சொல்ல வரீங்க. நீங்கள் தான் அப்படியே சொன்னீங்க, நானா சொன்னேன்? இல்லை சார், அவங்களுடைய டிஆர்பிக்காகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவங்களுடைய பிசினஸ்க்காக போட்டுக்கிறது தப்பு கிடையாது. இல்லை தப்பு கிடையாது. சார், நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பத்திரிகை துறைன்றது நியாயமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நியாயமாக அது இல்லைன்னும் போது வந்து அதை நம்ம எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? அதுதான் நம்ம தான் சொல்லணும்ல. நம்ம அவங்கள போய் நீங்கள் நியாயமாக செயல்படலை, நீங்கள் அநியாயமாக செயல்படுறீங்களாம் சொல்ல முடியுமா? அவங்கவுங்க மனசாட்சிக்கு எது ரைட்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க எதில் வியாபாரம் இருக்குதோ அது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் பேச வேண்டியது பாவம். சமீபத்தில் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு ஹீரோயின் வந்து திட்டினாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துறீங்களான்னு தெரியல. ஒரு அதர்ஸ்னு ஒரு திரைப்படம், அந்த படத்தில் நடிச்ச ஒரு ஹீரோயின் வந்து பத்திரிகையாளருக்கு அவங்களுக்கும் பெரிய வாக்குவாதமே நடந்தது. நீங்கள் கவனிச்சிங்களா? இது தேவையில்லாத கேள்விகளை கேட்குறீங்க. ஒரு படம் சம்மந்தமாக கேளுங்க, எவ்வளோ விஷயம் இருக்குது அதை பற்றி, படத்தை பற்றி கேட்குறது, இதை பற்றி இதெல்லாம் முக்கியமா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி எடுத்துக்க முடியுமா, இல்லை இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணால் தான் அந்த படம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, அது வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா பத்திரிகையாளர் வந்து தன் மனசில் இருக்கிற கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த கேள்வி வந்து தேவையில்லாத கேள்வி அந்த மேடத்துக்கு பட்டிருக்குது, அதனால் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அப்பப்போ பத்திரிகையாளருடைய இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புகளில் சில சமயத்தில் இந்த கான்ட்ரவர்சிலாம் ரெகுலராக நடக்கிறது தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.